அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த நம்பேடு, ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், கொழப்பலூர் அடுத்த தூளி, இமாபுரம் தூளில நாடகம், வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், நம்ம ஆரணி டு சந்தவாசல் அடுத்த காமக்கூர் பாளையத்துல வந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்திற்கு நாடகம், ஆரணி பூவரசன் நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த குப்பம் காலனில நம்ம பூவரசன் நாடக மன்றத்திற்கு நாடகம், கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், காட்பாடி டு லத்தேரி அடுத்த எடப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல சக்தி கணபதி நாடக மன்றத்திற்கு நாடகம், குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த கூரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்திற்கு நாடகம், வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், திருவல்லம் அடுத்த வள்ளிமலை முருகர் கோவில்ல இன்னைக்கு நம்ம வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றத்திற்கு நாடகம். வள்ளிமலை கோவில், முருகர் கோவில் ரொம்ப ஃபேமஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா தேர் திருவிழா நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 நாடகம் வைப்பாங்க. அதுல நம்மளுடைய நாடக மன்ற குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 டீம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் வள்ளிமலை கோவில்ல நாடகம் நடத்துறாங்க. வாங்க, நம்ம லாலாப்பேட்டை லைன்ல இருக்கிறவங்க, வள்ளிமலை திருவள்ளம் லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. சகோதரி அம்முக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னைக்குமே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும். நான் தினம்தோறும் போட்டுக்கிட்டு வர பதிவுக்கு உங்களுடைய ஆதரவுலாம் ரொம்ப நல்லா இருக்கு, வரவேற்பு நல்லா இருக்கு. எல்லாருமே நல்ல முறையில கமெண்ட் பண்றீங்க. திருநங்கைகளை பத்தியும் அதே மாதிரி ஹேண்டிகேப் பத்தியும் நான் சொல்லியிருந்தேன். காமெடியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி யாருடைய மனதையும் புண்படுத்தாத விதமா காமெடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப நாளா தோணிக்கிட்டே இருந்தது, அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுடைய நாடக கலைஞர்கள் கிட்டயும் சொல்றேன், பொதுமக்கள் எல்லார்கிட்டயுமே சொல்றேன், யாரையுமே வந்துட்டு உருவகேலி நம்ம செய்யக்கூடாது. அந்த மாதிரி நம்ம யாருடைய மனசையுமே நம்ம புண்படுத்தவே கூடாது. சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, நம்ம அம்மா அப்பா நமக்கு நிறைய சொல்லி கொடுக்குறவங்க தான் இந்த உலகத்திலேயே. அவங்க தான் நமக்கு முதற் கடவுள். அவங்களே கூட ஒரு சின்ன தவறு, அதாவது யாராவது ஒருத்தர் மனசை புண்படுத்துற மாதிரி பேசினா கூட நம்ம அதை அவங்களுக்கு சொல்லணும், இது மாதிரி பேசாதீங்க, அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். சின்ன வயசா இருந்தாலும் நம்மளோட பெரியவங்களா இருந்தாலும் நல்ல விஷயம் சின்னவங்க பெரியவங்களாம் தேவையில்லை, எல்லாருக்குமே சொல்லலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். நாடகத்துறையிலே ஆகட்டும், பொது விஷயத்திலேயும் ஆகட்டும், யாருடைய மனசையும் புண்படுத்தாம பார்த்துக்கணும் அப்படின்றது தான். நான் பொதுவாகவே யார் மனசும், நமக்கு பிடிச்சவங்க மனசாலும் சரி, நம்மளை பிடிக்காதவங்க மனசா இருந்தாலும் சரி, யாருடைய மனசையும் நம்ம புண்படுத்துற மாதிரி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத நான் எப்பவுமே நினைப்பேன். நம்ம செய்யற இந்த மக்களை மகிழ்விக்கிற துறையில இருந்துகிட்டு ஒரு காமெடியில கூட யாருடைய மனசும் புண்படாத விதமா நம்ம காமெடி இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய சகோதரர்களாகிய நாடக கலைஞர்கள் கண்டிப்பா இதை செய்வீங்க. அதுவும் நகைச்சுவை வேடம் போடக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் கண்டிப்பா இதை பின்பற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம்.